ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன ரெவரன்ஸ் என்ற ஒரு ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் மூவியை தாங்க பார்க்க போறோம். முடிவு தேடிட்டு இருக்க ஒரு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்ம முடிவெடுக்க முடியாம முழிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு கதை இது. ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேனோட 18 வயசு பொண்ணு திடுதுப்புன்னு மாயமாயிடுறா. உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு லேடி காப் போலீஸோட வேலையே கிரைம் ஒன்று நடந்தா அதை சால்வ் பண்றது தானே. ஸோ காணாம போன பொண்ணு எங்க தான் போனா, அவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ஒரு பக்கம் தேடிட்டு இருந்தாலும் எத்தனையோ எதிரிங்களுக்கு யமனா இருந்த ஒரு மிலிட்டரி மேன் அவர் பொண்ணே காணா போயிட்டான்னதும் அதுக்கு காரணம் யாராவெல்லாம் இருக்குன்னு சந்தேகப்படுறாரோ அவங்கள எப்படி எல்லாம் சம்பவம் பண்ணுவாரு. சோ போலீஸ் மேல நம்பிக்கை இல்லாம இவர் தனியா ஆடின தாண்டவத்தினால பொண்ணு கிடைச்சாலா. எல்லாத்தையும் தாண்டி படத்தோட மைய கருத்து காணாம போன பொண்ணு எங்க போனா, அவளுக்கு யாரால என்ன ஆச்சுன்றது தான். அதை கிளைமேக்ஸ்ல வேற லெவல் ட்விஸ்டோட ரிவீல் பண்றது தாங்க படத்தோட கதை. கஷ்டம்தான், காணாம போன பொண்ணுக்கு யாரால என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் கஷ்டத்தை இஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்டு வந்துருவோமா. அப்போ வாங்க படத்துக்குள்ள போயிடுவோம். படத்தை ஓபன் பண்ணா 2014 போர்னால சுடுகாடா மாறி இருக்க சிரியா நாட்டை காட்டுறாங்க. அமெரிக்கன் மிலிட்டரி உள்ள பூந்து தீவிரவாதிகளை தட்டி தூக்கிட்டு இருக்க டைம். அப்படி எங்க ஆபரேஷனுக்காக போன மிலிட்டரி மேன்ல ஒரு ஆள் தாங்க படத்தோட ஹீரோ. ஹீரோவோட ட்ரூப் ஒரு மிஷனை முடிக்க ஒரு பெரிய பில்டிங் குள்ள நுழைஞ்சு அந்த பில்டிங்கோட ஒரு ரூமுக்குள்ள தான் தீவிரவாதிகள் ஹாஸ்டேஜஸ புடிச்சு வச்சிருக்காங்க. சோ அந்த ரூமுக்குள்ள போனாதானே தீவிரவாதிகளை கொன்னு ஹாஸ்டேஜஸ காப்பாற்ற முடியும். டோரை திறக்க ரூம் லாக்ல பாம்பு செட் பண்றாங்க. பாம்பு வெடிக்கும் போது அங்க சீனை கட் பண்ணா யூஎஸ்ல இருக்க ஒக்லாஹோமோன்ற ஒரு ஸ்டேட் பிரசன்ட் டே. ஆள் அதிகமா வராத ஒரு ரோட்டோரமா காரை நிறுத்தி காருக்குள்ள ஒரு காதல் ஜோடி கதகளிக்கு ரெடி ஆகுறாங்க. அதுல பொண்ணு கொஞ்சம் பயம், சீக்கிரமா வீட்டுக்கு போலனா என் அம்மா என்ன கொன்னு குழம்பு வச்சிருவாங்கடா, இப்போ இது தேவைதானா, வா போலான்னு சொல்றா. நாமா இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம போலான்ற, ஒரு 5 நிமிஷம் தான் போயிடலாம் அப்படின்னு லவ்வர் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணும்போது அதானே 5 நிமிஷத்துக்கு மேல எதுவும் நடந்துற போகுது அப்படின்னு அந்த பொண்ணு கலாய்க்கிறா. எப்படி பார்த்தாலும் நடக்க வேண்டியது நடந்துட்டு இருக்கு. அப்போ ரோட்டுக்கு மேல வேற ஒரு பிளாக் கார்ல வந்த ஒருத்தவன் உள்ள இருக்க ஆளை காட்டல, பட் காருக்குள்ள கடவுளை நோக்கி பிரேயர் பண்ற மாதிரி ஒரு ஆடியோ ஓடிக்கிட்டே இருக்குங்க. காரை பிரேக் அடிச்சு நிறுத்தினவன் ஃப்ரீ ஷோ பார்க்காம போக மாட்டான்றான். இந்த பக்கம் லவ்வரும், ஜி உங்களுக்கு கொஞ்சம் கூட வேமா சூசவே இல்ல, அசிங்கமே இல்லாம இது நின்னு பாத்துட்டு இருக்கீங்க, போங்கன்னாலும் பிளாக் கலர் கார்காரன் அசர மாட்டான். கூட இருக்க பொண்ணு வேற பயப்படுறாளா. சரி அவன் போலனா என்ன, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு லவ்வர் கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போற வழியிலையும் இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் குறையிலையா. காரை ஓட்டும் போது கண்டிஷன்ஸா ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸா ஃபாலோ பண்ணுங்கடானா கேக்குறானுங்களா. ரோட்டை பார்க்காம இவன் குஜால் பண்ணிட்டு வந்ததுல கார் ஒரு பள்ளத்துக்குள்ள இறங்கிடுது. அடுத்த கொஞ்ச நேரத்துல காரை டோ பண்ண ஒரு டோ வண்டி வர அந்த டோ வண்டி கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்க ஆள் தாங்க படத்தோட ஹீரோ. இது மட்டும் இல்ல, காருக்குள்ள ஒரு பொண்ணு இருந்தால பொண்ணோட அப்பாவும் ஹீரோ தான். சோ ஹீரோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு, உனக்கே நியாயமா இருக்கா, அவனை பார்த்தா 40+ மாதிரி இருக்கு, உன் வயசு என்ன அவன் வயசு என்ன, அவன் கூட ஜோடி போட்டு சுத்துற, உன் அம்மாவுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. அம்மாவுக்கு எங்கப்பா என்ன பாத்துக்கலாம் டைம் இருக்கு, அவங்க தான் மேயர் எலெக்ஷன்ல நிக்க போறாங்கல்ல, அதை பார்க்கவே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு அப்படின்னு பொண்ணு அவ ஃபீலிங்ஸ் சொன்னதும், டேய் தாடிக்காரா இங்க வா, உன் பேர் என்னன்னு ஹீரோ லவ்வரை கூப்பிட்டு கேட்டா அவன் ஜிம்மின்றான். ஜிம்மியா, என்னடா நாய்க்கு வைக்கிற பேரெல்லாம் வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. சரி இப்போ வண்டி கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, டோ பண்ணி எடுத்துட்டு போய் அதை சர்வீஸ் பண்ணணும், காசு இருக்கா, துட்டு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, என்கிட்ட இல்ல ஆனா என் அப்பா வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு எருமகடா வயசாவது ஒரு பொண்ணை கூட்டுன்னு சோக்கா போத்துறது வெக்கமே இல்லாம காசு இல்லன்றான். இதுக்கப்புறம் லவரோட காரை ஹீரோட கம்பெனிக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஹீரோட கம்பெனில ஒரு வளர்ந்தவன் வளராதவன் வயசானவர்னு 4-5 பேர் ஒர்க் பண்றாங்க. இதோட ஹீரோவுக்கு பொண்ணு மட்டும் இல்லங்க, ஒரு பையனும் இருக்கான். ஹீரோவும் ஹீரோவோட மனைவியும் பிரிஞ்சுட்டாங்க. சோ வாரத்துல 1 இல்ல 2 நாள் பசங்க ஹீரோவோட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நமக்கு சொல்லி முடிச்சதும் லவரோட அப்பா ஹீரோவோட ஆபீஸ்க்கு வராரு. ஆளு செம்ம சூடான கையா இருப்பாரு போல. ஏண்டா அவனுக்கு சோத்தை போட்டு வீட்டுல சும்மா இருக்க முடியாதடா உன்னால, எப்ப பாரு ஏதாச்சும் ஒரு 7 எடுத்துட்டு வருவியா அப்படின்னு காதலிக்கு முன்னாலேயே லவ்வரை கொஞ்சம் திட்டினதும், அப்பா மரியாதையா பேசுப்பா, எனக்கு அசிங்கமா இருக்குன்னு லவ்வர் முறைகிறான். நல்லா தடை செய்யப்பட்ட வடக்கரணி மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு, பண்றது தப்பு என்கிட்டயே நக்கலாவா பேசுற நீ அப்படின்னு அத்தனை பேர் இருக்கும்போது லவரோட அப்பா போலின்னு அவன் கண்ணத்திலே ஒன்னு கொடுத்தது தான். அவனுக்கு ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுதா, எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்து ஹீரோ அவரோட பொண்ணு பையன் 2 பேரையும் பொண்டாட்டிக்கிட்ட கொண்டு போய் விடணும்ல. சோ நீங்க கிளம்புங்க பாஸ், ஆபீஸ முன்னும் அதானே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க வேலை செய்யற ஒரு வளர்ந்தவன் ஹோப் கொடுக்க, ஹீரோ நடந்த கதை எதையும் அவரோட பொண்டாட்டி கிட்ட சொல்ல, ஏன் வேஸ்டா சொல்லி பொண்ணை மாட்டி விட்டுக்கிட்டு அப்படின்னு மூடி மறைச்சிடுறாரு. ஹீரோவோட மனைவியும் இப்ப வேற ஒரு ஆளோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா. இது முடிய அன்னைக்கு நைட்டு முழுக்க நமக்கு பிளாக் கலர் கார் ஒண்ணு காட்டியிருந்தாங்கல்ல, கார் ஊர் முழுக்க ரவுண்ட்ஸ்லயே இருக்கு. பிளஸ் காருக்குள்ள கேக்குற அந்த பிரேயர் சவுண்டும் ஓஞ்ச பாடு இல்ல. அதுக்கு மறுநாள் ஹீரோவோட பொண்ணு ஹீரோவோட பையன் 3 பேரும் ஹீரோவோட அப்பா அம்மா வீட்டுக்கு கிறிஸ்துமஸ் பார்ட்டிக்காக போறாங்க. பார்ட்டி எல்லாம் ஜாலியா ஏகபோகமா தாங்க நடக்குது. பட் ஹீரோவோட பொண்ணு நேத்து லவர் அசிங்கப்பட்டதுனால பாவம் பையன் ஃபீலிங்ஸா இருப்பான். அவனை நேரா மீட் பண்ணி பூஸ்ட் கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவானேன்னு ஹீரோ பொண்ணு அவனுக்கு மெசேஜ் பண்ண 2 பேரும் மீட் பண்றதுக்கான லொகேஷன்லாம் செட் பண்ணியாச்சு. யார்
யாருக்கும் தெரியாம ஹீரோ பொண்ணு கிளம்பும் போது இவ பாட்டி அவளை பாத்துடுறாங்க. ஒண்ணும் இல்ல பாட்டி, சும்மா ஒரு சின்ன வேலையா வெளியே போறேன், நான் உடனே வந்துடுறேன்னு கோலா கொடுத்துட்டு பொண்ணு கிளம்பிடுறா. சேம் டைம் ஹீரோ பொண்டாட்டியோட 2வது புருஷன் இருக்கான்ல, அவனுக்கும் வேற ஒருத்தவனுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல பண தகராறு போலங்க. சோ இதே நைட்டு ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டில அந்த இன்னொருத்தவனை மீட் பண்ண 2வது புருஷன், உனக்கு காலையில வரைக்கும் டைம், அதுக்குள்ள நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் வரல மண்டையில இருக்க கண்ணை பிடுங்கி பிச்சு போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் தான் அங்க ஹீரோ, என்ன வீட்டு வாசல்ல நிறுத்தி வச்சிருந்தா நம்ம பொண்ணோட காரை காணோம் அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்து, யாராவது என் பொண்ணை பாத்தீங்களான்னு கேட்கும்போது, பொண்ணு கிளம்புறப்பதான் பாட்டி பார்த்தாங்களே, சோ பொண்ணு எங்கேயோ ஒரு சின்ன வேலையா வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனாப்பா, வந்துருவான்னு அவங்க கேஷுவலா சொல்லிட்டாங்க. பெத்த மனசுக்கு தானே பதட்டம் தெரியும். சோ ஹீரோ அவரோட பொண்டாட்டிக்கு போனை போட்டு பொண்ணு அங்க வந்தாலான்னு கேக்குறாரு. அவ அங்கேயும் வரல. இங்கதான் போனான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நடக்க கூடாத ஒண்ணு நடந்துருச்சுங்க. ஹீரோவோட பொண்ணு யார மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனாலும் அவன் என்னடானா அர்த்தராத்திரியில பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி உடம்பு முழுக்க ரத்த கரையோட ஒரு பெட்ரோல் பங்கை தாண்டி நடந்து போறான். பெட்ரோல் பங்க்ல இருக்கவன் லவருக்கு தெரிஞ்சவன். சோ என்னடா ஜிம்மி, என்னாச்சு, ஏன் இப்படி போற, ஆக்சிடென்ட் எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டும் அவன் பேய் எறிஞ்சவன் மாதிரி எதுவுமே பேசாம நடந்து போய்கிட்டே இருக்கான். சோ பெட்ரோல் பங்காரன் என்னமோ இடிக்குதுன்னு 911 கால் பண்ணி அவன் பார்த்த விஷயத்த கம்ப்ளைண்டா சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஹீரோயினோட இன்ட்ரோ. ஹீரோயின் அவ ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இங்க தனியா வேலை பார்த்துட்டு இருக்கா. அதனால இவ பையன் கூடவும் புருஷன் கூடவும் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை, நீ உடனே கிரைம் சீனை கிளம்பி போன ஒரு கால் வர ஹீரோயின் போறது லவ்வரோட வீட்டுக்கு. வீடே ஒரே ரத்த கலரியா இருக்குங்க. லவ்வரோட அம்மா மூஞ்செல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க. பாத்ரூம் எல்லாம் ரத்தக்கரை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் லவர் இங்க வந்துட்டு போயிருக்கான். வந்தவன் என்ன இழவ கூட்டினானோ, இதோட நமக்கு அவனை காட்டும் போது உடம்பெல்லாம் ரத்தம் முடிஞ்ச ட்ரெஸ் தானே போட்டிருந்தான், அதையும் இங்கேயே கழட்டி போட்டு எரிச்சிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு போயிருக்கான். சோ எரிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண போலீஸ்காரங்க இனிமேல் அதுல இருக்க சாம்பிள் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சி யாரோடது என்னன்னு பாக்கணும். அதை விட இம்பார்ட்டன்டான விஷயம், ஓடி போன லவ்வரை கண்டுபிடிக்கணும்ல, அப்பதானே என்ன ஆச்சுன்னே தெரியும். பெட்ரோல் பங்காரன் வேற லவ்வரை அகோரி நிலைமையில பார்த்ததா சொல்லியிருக்கான். அப்ப அவனை பிடிச்சே ஆகணும்னு போலீஸ் லவ்வருக்கு கட்டம் கட்டுறாங்க. இன்னொரு பக்கம் கடைசி வரைக்கும் பொண்ணு வீட்டுக்கு வரலன்னதும் நேத்து தானே லவ்வருக்கும் பொண்ணுக்கும் பழக்க வழக்கம் இருக்கிறதே ஹீரோவுக்கு தெரிஞ்சுது. ஒருவேளை அங்க போயிருப்பாளோன்னு பார்க்க இங்க வந்தா வீட்டுக்கு வெளியே போலீஸ் படையே குவிஞ்சிருக்கு. ஹீரோவுக்கு உறுத்த ஆரம்பிச்சிருதுங்க. அதுக்குள்ள ஹீரோயின் லவரை வலைவீசி புடிச்சிட்டான். ஸ்டேஷன்ல அவனையும் அவன் அம்மாவையும் தனித்தனியா உட்கார வச்சு விசாரிச்சா இந்த சைடு சைலன்சர் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். எப்படா அவனுக்கு அடிபட்டுச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சா இல்ல யாரு கூட வச்சு சண்டை போட்டியா, வீட்டுக்கு வரும்போது கை நிறைய பணம் வேற எடுத்துட்டு வந்திருக்க, அது யாரோட பணம், எப்படி வந்துச்சு இப்படின்னு ஹீரோயின் வகை வகையா கேள்வி கேக்குறா. அவன் கம்முனே உட்காந்துருக்கானா. அடுத்து ஹீரோயின் அவ சீஃப் கிட்ட வந்து பேசும்போது, என்னம்மா ஆச்சு, 2 பேர்ல யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, எங்க சார் நல்லா கழட்டி போட்ட கதர் சட்டி மாதிரி இருந்துகிட்டு லவ்வர் வாயவே திறக்க மாட்டான். நாங்க அவன் அம்மா கிட்ட கேட்ட வரைக்கும் லவ்வர் ரத்தக்கரியோட வீட்டுக்கு வந்ததெல்லாம் உண்மைதானா, பட் அவன் வீட்டுல எந்தவித அடாவடித்தனமும் பண்ணலன்றாங்க. அப்புறம் லவ்வரோட அப்பா வீட்டுல இல்ல, அவர் எங்கன்னு கேட்டா அந்த ஆள் அடிக்கடி இப்படிதான் காணாம போயிடுவானா, அவனா போயிட்டு அவனா கொஞ்ச நாள்ல திரும்ப வந்துருவான்னு இதையும் லவரோட அம்மாவே சொல்றாங்க. நான் திரும்ப லவர்கிட்ட பேசி பாக்குறேன் சார், ஏதாச்சும் தெரியும்னு ஹீரோயின் சொல்ல, வேணாம் இப்ப இன்னொரு பிரச்சனை வேற நமக்கு வந்திருக்கு. நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம்ல லவர், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்த ஒரு பொண்ணு காணாம போயிட்டாலாம். இப்பதான் அவங்க அம்மா போன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நீ அவங்கள்ட்ட போய் ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்னு பேசிட்டு வா அப்படின்னு சீஃப் சொல்லி ஹீரோயின் ஹீரோ பொண்டாட்டியோட வீட்டுக்கு வரும்போது, செகண்ட் ஹஸ்பண்ட் நேத்து யார்கிட்டயோ காலையிலக்குள்ள எனக்கு சேர வேண்டிய பணம் வந்து சேரணும் இல்லனா பிரச்சனை ஆயிடும்னு மிரட்டிட்டு வந்தானே, பணம் வந்துருச்சான்னு அக்கௌண்ட்டை செக் பண்றான், பைசா வரல. அந்த கேப்ல ஹீரோயின் வரா, பின்னாலேயே ஹீரோ அங்க வந்துடுறாரு. சொல்லுங்க சார், நேத்து நீங்க தானே உங்க பொண்ணை கூட்டிட்டு போனீங்க, கடைசியா அவளை எப்ப பாத்தீங்க, ரீசெண்டா ஏதாவது ஒரு விஷயத்துல அவ அப்செட் ஆகி அதுக்காக வீட்டை விட்டு ஓடி போயிருப்பாளா அப்படின்னு எல்லா ஆங்கிள்லயும் தானே யோசிச்சாகணும். அதை யோசிச்சு ஹீரோயின் கேட்டா ஹீரோ பொங்குறாரு. என் பொண்ணு ஏன் மேடம் அப்செட்டா இருக்கணும், அவளுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே என்கிட்ட சொல்லிடுவா, என்கிட்ட இருந்து அவ எதையும் மறைச்சு பழக்கமே இல்ல அப்படின்னு ஹீரோ கத்த. ரைட் விடுங்க, அடுத்த கேள்விக்கு வருவோம். உங்க பொண்ணுக்குள்ள அவருக்கும் எவ்வளவு நாள் பழக்கம் இருந்துச்சு, உங்களுக்கு எப்போது தெரிய வந்துச்சு இப்படின்னு ஹீரோயின் கேட்ட அடுத்த கேள்விக்கு ஹீரோ பொண்டாட்டிக்கு ஷாக்கு. என் பொண்ணு இன்னொருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாளா, சொல்லவே இல்ல, உனக்கு மட்டும் எப்படா தெரிஞ்சதுன்னு ஹீரோ பக்கம் திரும்புறா. அட எனக்கே நேத்துதாமா தெரியும், சொல்லலான்னு இருந்தேன், அதுக்குள்ள இந்த மாதிரி ஆகும் நான் என்ன கனவா கண்டேன். அது சரி, இப்ப நீங்க லவரை கஸ்டடியில புடிச்சு வச்சிருக்கீங்க தானே, என் பொண்ணு காணாம போன கேஸ்ல அவன் பேரை உள்ள எழுத்து அவனுக்கும் என் பொண்ணுக்கும் எவ்வளவு நாள் பழக்கம்னு கேக்குறீங்கன்னா, அப்போ அவன் தான் என் பொண்ணை என்னமோ பண்ணிட்டானா, அதுக்குதான் அவனை புடிச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ மண்டை சூடானதும், சார் நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லியே சார், என்னடா பிரச்சனைன்னு கேட்டா நீங்க அதை ஒரு பிரச்சனை ஆக்குவீங்க போல, சும்மா விசாரிச்சேன் அவ்வளவுதான், நீங்க அமைதியா இருங்க,
உங்க பொண்ணை கண்டுபிடிக்க என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு ஹீரோ ஆஃப் பண்ணிட்டு ஹீரோயின் பொண்ணோட ரூமுக்கெல்லாம் போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குதான்னு செக் பண்ணி பாக்குறா. எதுவும் கிடைக்கலையா? அதுக்கப்புறம் காணாம போன பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்கன்னு அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணதுல நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான் வெளியே வருது. பொண்ணுக்கு அம்மாவை விட அப்பா மேலதான் பாசம் அதிகம். அவ ஹீரோவை ரொம்ப நம்புறா. சோ எந்த உண்மையா இருந்தாலும் ஹீரோ கிட்ட மறைக்காம சொல்றா. இதை தாண்டி பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்திக்கு லவருக்கும் அவளுக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் இருந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவளே சொல்லிருக்கா. பட் லவர் கெட்டவன்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட அவ வாயில இருந்து வந்ததே இல்லையா. ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷன் இப்படி போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ லவரோ இல்ல லவரோட ஃபேமிலியோ அவங்க தான் நம்ம பொண்ணை என்னமோ பண்ணிட்டாங்கன்னு செம்ம ஸ்ட்ராங்கா நம்புறாரு. சோ பகலா 24 மணி நேரமும் லவர் வீட்டுக்கு வெளியே நின்னு அவன் அம்மா என்னெல்லாம் பண்ணுதுன்றதையே வெறிக்க பாத்துட்டு இருக்க. அந்த பக்கம் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க லவர் கிட்ட ஹீரோ பொண்ணு காணாம போனதை பத்தி ஹீரோயினோட பார்ட்னர் ஒருத்தவர் விசாரிச்சுட்டு வராரு. அதுல வெளியே வரதே நமக்கு ஒரு ட்விஸ்ட் தாங்க. ஹீரோ பொண்ணு காணா போயிட்டானதும் லவ்வர் முகத்திலேயே அப்படி ஒரு அதிர்ச்சியாம். ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு லவ்வரும் ஹீரோ பொண்ணும் மீட் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. நான் உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வரேன், இந்த இடத்துல மீட் பண்ணலான்னு கூட 5 மணிக்கு முன்னால ஹீரோ பொண்ணு அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. பட் 2 பேரும் அன்னைக்கு நைட்டு மீட் பண்ணிக்கவே இல்லையாங்க. நாங்கடா இது அவ காணா போனதுக்கு இவன் தான் காரணமா இருப்பான்னு பார்த்தா இவனே பிளேட்டை மாத்திட்டான். அப்ப அவ எங்க தான் போயிருப்பான்னு நம்ம உட்பட படத்துல எல்லாருக்கும் மண்டை காய. இந்த பக்கம் ஹீரோ பகலா லவர் வீட்டுக்கு வெளியவே நின்னுட்டு இருந்தாருல்ல. ஒரு நாள் லவரோட அம்மா லவரோட தம்பி தங்கச்சிங்க 2 பேரையும் பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க மட்டும் வீட்டுல தனியா இருக்காங்க. இதுதான் அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கான சரியான டைம். மேபி வீட்டுக்குள்ள போனா மிஸ் ஆன பொண்ணை பத்தி ஏதாச்சும் தெரிய வரலாம். அதுக்குன்னு எடுத்தோங்க கவுத்தோன்னு ஹீரோவால வீட்டுக்குள்ள போக முடியாது. பெரிய பிரச்சனை ஆயிடும். உள்ள போறதுக்கு ஒரு துடுப்பு சீட்டு வேணும். அதுக்கு ஹீரோ சைல்டு வெல்ஃபேர் ஆபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்க ஒரு லேடி அவங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவங்கள்ட்ட போயிட்டு நான் அவங்ககிட்ட இது வரைக்கும் ஏதாச்சும் கேட்டிருக்கேனா, இப்பதானே முதல் தடவை கேக்குறேன். லவரோட வீட்டுல பசங்களா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்களா இல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் தேவையா அப்படின்னு சைல்டு வெல்ஃபேர் ஆபீஸ்ல இருந்து கேக்குற மாதிரி நீ அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது என்னையும் கூட்டின்னு போனேன்னு வையன், நான் எனக்கு தேவையானதை சாதிச்சுப்பேன். சும்மாலாம் கேட்கலாமா, இது என் பொண்ணோட உயிர்மா, அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், எனக்காக ஒரு தடவை இந்த ஹெல்ப்பை பண்ண அப்படின்னு ஹீரோ கதர்னதும் வேண்டா வெறுப்பா அந்த லேடியும் ஒத்துக்கிறாங்க. ஹீரோ எந்த ஆபத்தை நோக்கி போறாருன்னு அவருக்கே தெரியாது. போற பாதையில ஏதாவது பிரச்சனைனா அதை சமாளிக்க வெப்பன் வேணும்ல. ஹீரோ மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்டே ஆயிருந்தாலும் இவரோட பாதுகாப்புக்காக டோ வண்டியில எந்நேரமும் ஒரு கன் வச்சிருப்பாரு. இப்ப கம்பெனிக்கு போய் அந்த கன் எடுக்க இங்க நல்லா பங்கு வச்ச பணமரம் மாதிரியே ஒரு வளர்ந்தவன் வேலை செய்யறான்ல. அவன் ஹீரோவை பாத்துறான். பாஸ் உங்களுக்கே ஆல்ரெடி ஏகப்பட்ட தலைவலி, இதுல ஒழுங்கா வேலை நடக்குதான்னு பாக்கவா பாஸ் இங்க வரீங்க? நான் இருக்கேன், நம்ம ஆளுங்க இருக்காங்க, வேலையை நாங்க பாத்துக்க மாட்டோமா? நீங்க உங்க ஃபேமிலியோட இருங்க பாஸ், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவன் ஆறுதல் சொல்லி ஹீரோ அனுப்புறான். இதுக்கு அடுத்த சீன்ல இந்த டவுனோட ஷெரீஃப் ஆபீஸ்க்கு போன ஹீரோயின் இவ என்கொயரி பண்ண வரைக்கும் ஹீரோ பொண்ணோட மிஸ்ஸிங்ல லவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்ற மாதிரி தான் தெரியுது. சோ இந்த டவுன்ல பொண்ணை கடத்துறவன், பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறவன், பொண்ணை கொலை பண்ற கொலைகாரனுங்க, அந்த மாதிரி கேஸ் கட்டு உள்ள ஆள் யாராச்சும் இருக்காங்களா? அவங்கள யாராவது ஒருத்தவங்க ஹீரோ பொண்ணை கடத்திருப்பாங்களா? அதை தெரிஞ்சுக்க இந்த டவுன்ல யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ எனக்கு அவங்க லிஸ்ட் வேணும்னு கேட்டு போறா. பட் இந்த ஸ்டேஷனோட ஷெரீஃபோ, மேடம் நீங்க எந்த அடிப்படையில லவ்வரை சந்தேக லிஸ்ட்ல இருந்து தூக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் லவரும் சரி அவன் ஃபேமிலி ஆளுங்களும் சரி மோசமானவங்க மேடம். அவங்க எல்லார் மேலேயும் விதவிதமா கம்ப்ளைண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்க ஃபேமிலியை இன்னும் டீப்பா நோண்டுறது நல்லது. டைவர்ட் ஆகி வேற பக்கம் போனீங்கன்னா பொண்ணை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமலே போயிடும். அப்புறம் உங்க விருப்பம் அப்படின்னு ஷெரீஃப் ஒரு அட்வைஸ போட, எல்லா ஹீரோ வெங்காயமே எங்களுக்கு தெரியும், உங்க அறிவுரைக்கு ரொம்ப நன்றி, நான் கேட்ட லிஸ்ட்டை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க, அனாவசியமா பேசாதீங்கன்னு டாபிக்கை முடிச்சுட்டு ஹீரோயின் கிளம்புறப்போ இதே ஸ்டேஷனுக்கு வந்த 2வது புருஷன் இவனுக்கு ஒருத்தவன் காசு தரணும்ல, அதை கம்ப்ளைண்டா கொடுத்துருக்கான். அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு விசாரிச்சுட்டு போக இதை ஹீரோயின் லைட்டா காதுல வாங்கிடுறாங்க. சோ 2வது புருஷன் போனதுக்கு அப்புறம் அவன் யார்கிட்ட பேசிட்டு இருந்தானோ அந்த ஆபீசர்ட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்க அது ஒரு ரியல் எஸ்டேட் பிரச்சனையா. 2வது புருஷன் ஆக்ரோஷமா பேசிட்டு இருந்தாலும் ஒருத்தவன்ட்ட அவன் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர், அது சம்பந்தமா கம்பெனியெல்லாம் வச்சு கூட நடத்திட்டு இருக்கான். 2வது புருஷனுக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் வித்து தரேன்னு புரோக்கர் அவன் கம்பெனியோட கண்ட்ரோல்ல அந்த இடத்த எடுத்துக்கிட்டு இன்னமும் காசு தராம டபாய்ச்சிட்டு இருக்கான். அதுதான் பிரச்சனை. அப்படியா? ஆனா நம்ம போய் விசாரிக்கும் போது ஏன் 2வது புருஷன் இந்த கதையை நம்ம கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறதுக்குள்ள காணா போனால ஹீரோவோட பொண்ணு அவ வீட்டுல இருந்து கிளம்பும் போது அவளுக்காக வாங்கி கொடுத்த ஜீப் எடுத்துக்கிட்டு தான் போயிருப்பா. இப்போ அந்த ஜீப்பை மட்டும் போலீஸ்காரங்க ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. பொண்ணு காணா போனா அன்னைக்கு நைட்டு புரோக்கரும் 2வது புருஷனும் எந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டில நின்று பேசிட்டு இருந்தாங்களோ அங்க தாங்க ஜீப் கிடைக்குது. பக்கத்துல இருக்க முள்ளுவேலியில ஹீரோ பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட கிழிஞ்ச பிட்டும் கிடைக்க ஜீப்புக்கு பக்கத்திலேயே ஒரு பூட் பிரிண்டும் இருக்கு. அப்புறம் ஜீப்பை வெளிப்பக்கமா தான் மூடி இருக்காங்க. சாவியும் ஜீப்லயே தான் இருக்கு. அப்படியே ஜீப்புக்கு உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா பேசஞ்சர் சீட்ல ரத்தமா இருக்குங்க. கூடவே காருக்குள்ள இருந்து ஒரு சாவி, கொஞ்சம் பணம் எல்லாம் கிடைக்குது. எவ்வளவோ தேடி தெரிஞ்சு பார்த்தோம் ஹீரோ பொண்ணோட போனையும் காணோம், அவளையும் காணோம். அங்க அப்படி போயிட்டு இருக்கா. இங்க ஹீரோ இவருக்கு வேண்டப்பட்ட சைல்டு வெல்ஃபேர் லேடியோட சேர்ந்து லவர் வீட்டுக்குள்ள என்ட்ரியை போட்டு லவரோட அம்மா கிட்ட கொஞ்சமா இவருக்கு தேவையான கேள்வி
கேள்வியெல்லாம் கேட்க, முதல் கேள்வி, லவர் அப்பாவை ஃபர்ஸ்ட் டைம் காட்டும் போதே அந்த ஆள் ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருந்தான்ல, ஒருவேளை அவன் நம்ம பொண்ணு எதுவும் பண்ணியிருந்தா? சோ அவங்க புருஷன் எங்கன்னு கேட்டா, அந்த ஆள் இப்படி தாங்க அடிக்கடி எங்கேயாச்சும் காணா போயிடுவான், காட்டுக்குள்ள இருக்க வேற ஹவுஸ்ல தங்கி இருப்பான், மிச்சபடி எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு லவர் அம்மா சொல்லுது. அது இருக்கட்டும், இப்போ உங்க பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்கான், என்ன தப்பு பண்ணானா அவனை கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, கீழே பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க, ஹீரோவே பல நாளா இந்த வீட்டுக்கு வெளியே நின்று வாட்ச் பண்ணாரு. லவரோட அம்மா அதோட சின்ன பசங்க 2 பேரையும் பாட்டி வீட்டுக்கு அனுப்பிடுச்சுல்ல, அப்புறம் எப்படி பேஸ்மெண்ட்ல சவுண்ட் வரும்? சோ கீழே யாரோ இருக்காங்க தானே அர்த்தம். சிக்குனுங்கடான்னு ஹீரோ பொறுமையா நடந்து பேஸ்மெண்ட் போனா, பக்காளி அங்க ஹீரோ நினைச்ச மாதிரி எதுவும் இல்ல. ஜன்னல் திறந்திருக்கு, அது வழியா உள்ள வந்த ஒரு குருவி ஒரு பொருளை தள்ளி விட்டு சவுண்ட் கொடுத்துருக்கு. சோ ஹீரோ என்னெல்லாம் நினைச்சு போனாரோ அது எல்லாம் பழா போய் ஒண்ணுமே கிடைக்காம வெறுங்கையோட வெளியே வர, இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவர் மிலிட்டரியில இருக்கும்போது இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல, இவரை மாதிரியே ரிட்டையர்ட் ஆனவங்க வார ஒரு தடவை ஒரு மீட்டிங்கை போட்டு பழைய நினைவுகள் பத்தி எல்லாம் பேசிப்பாங்க. அங்க போயும் பொண்ணை பத்தியே நினைச்சிட்டு இருக்காரு. ஹீரோயினையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஹீரோ பொண்ணை கண்டுபிடிக்க எல்லா விதமான முயற்சி எடுக்கிறா. அப்படி ஹீரோ பொண்ணு காணா போறதுக்கு முன்னால அவ செல்போன் சிக்னல் கடைசியா எங்க லொக்கேட் ஆயிருக்கோ செல்போன் டவர் மூலமா அதை கண்டுபிடிச்சு எடுத்தா, ஜீப் பார்க் பண்ணப்பட்ட இடத்துல இருந்து 2 மைல் தள்ளி ஹீரோ பொண்ணோட போன் ஆஃப் ஆயிருக்கு. ஆனா பாருங்க, ஹீரோ பொண்ணு போனோட கடைசி லொகேஷனும் லவர் போனோட கடைசி லொகேஷனும் கம்ப்ளீட்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இதுல இருந்தே அந்த பொண்ணு காணாம போனதுக்கு லவர் எந்த விதத்திலயும் காரணம் இல்லன்னு கிளியர் கட்டா தெரியுதா? அதோட இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சு பொண்ணு எங்க போனான்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கவே. ஒன்னு பண்ணுங்களேன், பொண்ணு பாட்டியோட வீட்டுல இருந்து கிளம்பி கடைசியா அவ போன் எங்க ஆஃப் ஆச்சோ அது வரைக்கும் அவ எந்த டைரக்ஷன்லாம் டிராவல் பண்ணாலோ அதை எனக்கு எடுத்து கொடுக்க முடியுமான்னு ஹீரோயின் கேக்குறப்போ, முடியும் மேடம், என்ன கொஞ்சம் கஷ்டம், டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்து கொடுக்குறேன்னு டெக்னீஷியன் சொல்ல, இதுக்கப்புறம் ஃபாரன்சிக் ஆள் ஒருத்தவர் ஜீப்ல பேசஞ்சர் சீட்ல ரத்தக்கரை இருந்துச்சுல்ல, டிஎன்ஏ சாம்பிளை வச்சு அது யாரோடதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. பெருசா லீடு கிடைக்குன்னு பார்த்தா எங்க அது ஹீரோ பொண்ணோட ரத்தம் தான். இதை தவிர்த்து காருக்குள்ள ஹீரோ பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு, வேற யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்ல. இதை வச்சு பார்த்தா ஒன்னு ஹீரோ பொண்ணே தான் தனியா கார் ஓட்டிட்டு வந்து கார் அங்க நிறுத்திட்டு எங்கேயாச்சும் போயிருக்கணும், அப்படி இல்லனா ஹீரோ பொண்ணை கடத்தினவங்க கையில கிளவுஸ் மாட்டி இருந்திருக்கணும். ஏன்னா காருக்குள்ள இருந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை தொடச்சி எடுத்த மாதிரியான தடயமும் இல்ல. மூணாவது, ஜீப்புக்கு பக்கத்துல பூட் பிரிண்ட் கிடைச்சதே, அதை லவரோட பூட் பிரிண்டோட மேட்ச் பண்ணி பார்த்தோம், எந்த பயனும் இல்ல. கடைசியா பொண்ணு காணா போன அன்னைக்கு நைட்டு லவர் எங்கேயோ போயிட்டு ரத்தக்கரையோட வீட்டுக்கு வந்தான். ரத்தக்கரை படிஞ்ச அவன் ட்ரெஸ் எல்லாம் கொளுத்தி போட்டு போயிருந்தானே, ட்ரெஸ் எரிஞ்சதுனால அதுல இருந்த டிஎன்ஏ சாம்பிளை எடுக்கவே முடியலங்க. ஆக மொத்தத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் இன்வெஸ்டிகேஷன் ஜீரோலியே தான் நிக்குது. இதுக்கிடையில ஹீரோ கொடுத்த ஐடியாவை கேட்டு ஹீரோ பொண்டாட்டி மேயர் எலெக்ஷன்ல நிக்க போறா. அப்ப அவளோட வாய்ஸுக்குன்னு தனியா ஒரு பப்ளிசிட்டி இருக்க தானே செய்யும். பிரஸ் மீட்டை கொடுக்க வச்சிடறாருங்க. என் பொண்ணை பல நாளா காணோம், போலீஸ்காரங்க என் பொண்ணை சரியா தேடவே மாட்டாங்க, ப்ளீஸ் என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஹீரோ பொண்டாட்டி டிவி நியூஸ் ஒன்னுக்கு பேட்டி கொடுத்ததும் சர்ச் பண்றதுக்கான ப்ராசஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. மக்கள் நிறைய பேர் வாலண்டியரா வந்து காட்டுக்குள்ள எங்கேயாவது ஹீரோவோட பொண்ணு இருக்காளான்னு தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்க கூட சேர்ந்து தான் தேடுறாரு. அப்போ ஒரு இடத்துல ஹீரோ டயர்ட் ஆகி நிக்கிறப்போ எவனோ ஒருத்தவன் ஹீரோ மேல வந்து மோதுறாங்க. நல்லா 50 வருட ஐஸ் குச்சி மாதிரி பழைய மூஞ்சா இருந்துகிட்டு, நேரா பார்த்து போக மாட்டியாடா நீ அப்படின்னு ஹீரோ அவனை முறைக்க, வெளியே இவ்வளவு பதட்டம் போயிட்டு இருக்கும்போது உள்ள ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல லவர, அவனுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்னதும் அவன் லாயர் வந்து அவனை பெயில் எடுத்துறாரு. இதை டிவி நியூஸ்ல பார்த்த ஹீரோவுக்கு ரத்தமெல்லாம் குதிக்குது. அதோட நமக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரியும்ல, பொண்ணு காணாம போன அன்னைக்கு நைட்டு 2வது புருஷனும் புரோக்கரும் ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டில நின்று பேசிட்டு இருந்தாங்க. அது 2வது புருஷனோட ப்ராப்பர்ட்டி தான். அதே இடத்துல தான் காணா போன ஹீரோ பொண்ணோட ஜீப்பும் கிடைச்சதுன்னு இப்பதான் அந்த விஷயம் பார்ட்னர் மூலமா ஹீரோயினுக்கு தெரியுது. முன்னாடியே 2வது புருஷனுக்கு புரோக்கர் காசு தரணும் விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சதும் புரோக்கர் மேல ஒரு டவுட். இப்ப இதையும் சேர்த்து கேள்விப்பட்டதும் 2வது புருஷனை பழிவாங்க இவன் தான் அந்த ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணை தூக்கியிருப்பானோ அப்படின்னு டவுட் அதிகமாக, அந்த பக்கம் சம்பந்தமே இல்லாம மாஸ்க் போட்ட ஒருத்தவன் 2வது புருஷனோட வீட்டு வாசலுக்கு வந்து வெளியே நிக்கிற காரோட பிரேக் ஒயரை கட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். தெரியாதனமா 2வது புருஷன் அதை பாத்துறானா, பேச்சே இல்ல, சட்டுன்னு கண்ணெடுத்து போட்டுன்னு அவனை அங்கேயே போட்டுறான். இப்ப மாஸ்க் போட்டு வந்தவன் யாருன்ற அடையாளமே தெரியலங்க. போலீஸ் அதை தேடிட்டு இருக்கும்போது இதுக்கு மேல ஹீரோவால வன்முறையை கையில் எடுக்காம இருக்கவே முடியல. ஸ்ட்ரெயிட்டா லவரோட வீட்டுக்கு போனவரு லவரோட அம்மாவை மிரட்டி உருட்டி, உன் புருஷன் காட்டுக்குள்ள இருக்க ஒரு வேர் ஹவுஸ்ல இருப்பான்னு சொன்னல, அந்த வேர் ஹவுஸ்க்கு எப்படி போனோம் இப்ப சொல்றியா இல்ல தலைய தனியா கைட்டி போடவா அப்படின்னு வேர் ஹவுஸ்க்கு போறதுக்கான அட்ரஸ் வாங்கிட்டுறாரு. போலீஸ் என்ன ஃபாஸ்டா இருக்காங்கன்றீங்க, மாஸ்க் போட்டவன் சேர்த்து அடுத்த நாள் காலையிலேயே அவன் யாருன்ற ஐடியா கண்டுபிடிச்சாச்சு. அவன் சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு அக்யூஸ்ட். இதை தாண்டி மெயினான மேட்ரு, ரியல் எஸ்டேட் சம்பந்தமா என்ன பிரச்சனைலாம் வருதோ அதுக்காக பஞ்சாயத்துக்கு போறவன் இந்த அக்யூஸ்ட். அப்ப கண்டிப்பா புரோக்கர் தான். 2வது புருஷனோட கதையை முடிச்சுட்டா அவனுக்கு பணம் தரணும்ன்ற அவசியமே இல்ல, அவன் தான் அனுப்பியிருப்பான்னு சந்தேகப்பட்ட ஹீரோயின் புரோக்கர் கிட்ட போயிட்டு அவளுக்கு என்ன சந்தேகம்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கேட்டு பாக்குறா. அவங்கிட்ட இருந்து சரியான பதிலே வரல, மழுப்புறான். கடைசியா அக்யூஸ்ட பத்தி கேட்டதும் இவன் தப்பு பண்ணலனா அதுக்கும் பதில் சொல்ல வேண்டியதுதானே, எனக்கு அவனை தெரியாதுன்னு. அதை சொல்லாம நான் என்னோட லாயரை கூப்பிடுறேன்னு சொல்ல சந்தேகமே
சந்தேகமே வேணாண்டா, மாஸ்க் போட்டவனை அனுப்புனது நீயே தான் அப்படின்ற முடிவோட ஹீரோயின் கிளம்பிட்டா. இன்னொரு பக்கம் நைட் டைம்ல லவரோட அம்மா மூலியமா ஹீரோ எந்த வேர் ஹவுஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரோ அங்க போறாரு. கொக்கா மக்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனால லவ்வர், அவன் துணியை போட்டு மூண யாரோட பாடியவோ குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்கான். ஒட்டு தள்ளிட்டியாடா என் பொண்ண அப்படின்னு அங்க போன ஹீரோ வெறியில அவனை 2ஆ மடிச்சு 4ஆ தூக்கி போட்டு பாடிக்கு மேல இருக்க துணியை விலைக்கு பாக்குறாரு. அது ஹீரோ பொண்ணா இருக்கும்னு நினைச்சா லவ்வரோட அப்பாங்க. பையனை எந்த இடத்துலயுமே அந்த ஆள் மதிக்காம இருந்தான்ல. சோ பொண்ணு காணாம போன நைட்டு இவன் பொண்ணை பார்க்க போகாம அப்பாவை பார்க்க போய் அங்க இவங்க 2 பேருக்குள்ள நடந்த சண்டையில அன்னைக்கே லவ்வர் அவன் அப்பாவை போட்டு தள்ளிட்டு அந்த ஆள் வச்சிருந்த காசை தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கான். இதை பார்த்தது எனக்கு ஒரு மீம் தான் ஞாபகம் வருது. சவுக்கு சங்கர் விடுதலை ஆனால் மீண்டும் கைதுன்னு ஒரு மீம் ரீசெண்டா வைரலா பரவச்சுல்ல, அதே மாதிரிதான் உள்ள இருந்து ரிலீஸ் ஆன லவ்வர் மறுபடியும் அப்பாவை கொண்ட குத்தத்துக்காக ஜெயிலுக்கே போயிட்டான். அது முடிய சில பல சீனுக்கு முன்னால ஹீரோயின் ஒரு டவுனோட ஷெரீஃப்ட்ட போயிட்டு இங்க பெண்களுக்கு எதிரான குற்றம் பண்றவன் எவனாச்சும் இருக்கானா அப்படின்ற லிஸ்ட கேட்டிருந்தால, அவர் குறிப்பா ஒரு ஆளோட பேரை மட்டும் எடுத்துட்டு வந்து அவனை பத்தின தகவல் சொல்றாரு. சில வருஷத்துக்கு முன்னால பொண்ணுங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறான்னு அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. அதுக்காக ஜெயிலுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்திருக்கான். பட் ஒரு கட்டத்துல ஜட்ஜு கிட்டே, ஐயா நான் என் வாழ்நாள்ல இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் தெரியாம பண்ணிட்டேன் ஐயா, இனிமேல் நான் சாகுற வரைக்கும் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என் மேல நம்பிக்கை இல்லையா, நான் எங்க தங்கியிருக்கணும் 3 மாசத்துக்கு ஒரு தடவை போலீஸ் என் வீட்டை கூட வந்து தரவா செக் பண்ணிக்கிட்டோம், நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன் ஐயா, என்ன நிம்மதியா விட்டுருங்களேன் அப்படின்னு அவன் கைப்பட எழுதி கொடுத்திருக்கான். அப்படி இருந்தும் இப்பயே அவன் மேல சந்தேகப்படுறாங்கன்னா ரீசெண்டா அவன் மேல ஒரு கேஸ் பதிவாயிருக்கு. மானுங்களெல்லாம் கொன்னு அதுங்களோட கொம்ப திருடுறான்னு. அந்த தப்பெல்லாம் பண்றவன் ஆல்ரெடி பண்ண பழைய தப்ப பண்ண மாட்டானா என்ன? சோ சந்தேகத்தின் அடிப்படையில் ஹீரோயின் பார்ட்னர்லாம் அவன் வீட்டு வாசலுக்கு போறாங்க. ஆளே ஒரு மாதிரி வித்தியாசமா தாங்க இருக்கான். இது இல்லாம மிரள விடுற மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னா, அவன் வீட்டு வாசல்லையே மான கொன்னு அதோட தோல் கும்பெல்லாம் வச்சு மனுஷ உருவத்தை பண்ணா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு உருவத்தை பண்ணி வச்சிருக்கான். போலீஸ் அதை பார்த்து ஸ்டன் ஆகி நிக்கிறப்போ வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. அதாவது வீட்டு கார்டன்லயே இருந்துகிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வெளியே நிக்கிற போலீஸ் கிட்ட, யார் நீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்க ஹீரோயின் ஹீரோ பொண்ணோட போட்டோவை காட்டி இந்த பொண்ணு உனக்கு தெரியுமான்னு கேக்குறா. கிட்ட வந்து போட்டோவை கூட பார்க்கல. இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க கிளம்பலான்னு அதப்பாவே தான் பேசுறான். ஏன்பா வீடு தேடி வந்து கேள்வி கேக்குறோம், இப்படி பேசினா என்னப்பா மரியாதை, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுப்பான்னு ஹீரோயின் சொன்னா. எதுக்கு, அதான் உங்க மூஞ்ச பார்த்தாலே என் மேல சந்தேகப்பட்டு தான் வந்திருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. எங்க பாருங்க, நான் அப்ப வேணும்னா ஒரு முற்போக்கு மொல்ல மாதிரியா இருந்திருக்கலாம். இப்ப எந்த கேஸும் வேணான்னு திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கேன். சும்மா போற என்ன குருமா போடலான்னு பாக்காதீங்க, அது நடக்காது, நீங்க கிளம்பலான்னு அவன் சொல்லியும், சரிப்பா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், உன் வீட்டுக்குள்ள மட்டும் வந்து பாத்துட்டு போயிட்டுமா, ஒரு சின்ன செக்கிங் தானே அப்படின்னு பார்ட்னர் உள்ள போறதுக்கு அடி போடுறாரு. வாரண்ட் இருக்கா? கண்டிப்பா இருக்காது, வாரண்ட்டை வாங்கிட்டு வாங்க, அப்புறம் என் வீட்டுக்குள்ள வரதை பத்தி யோசிப்போம் இப்படின்னு திமிருக்கு பஞ்சமே இல்லாம பேசிட்டு உள்ள போறானா. அங்க ஒரு ட்விஸ்ட், இவன் கட்டில்ல பெட்ஷீட்டை போட்டு யாரையோ மூடி வச்சிருக்கான். வீட்டுக்குள்ள போனதும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, யாரும் உள்ள வர மாட்டாங்க, நீ என் கூட பாதுகாப்பா இருப்பேன்னு பேசிட்டு இருக்கான். அதை விட முக்கியமான விஷயம், ஆரம்பத்துல லவ்வரும் ஹீரோவோட பொண்ணும் காருக்குள்ள குஞ்சு கொலாவும் போது ரோட்டுக்கு மேல பிளாக் கலர் காரை ஓட்டிட்டு வந்த ஒருத்தவன் இவங்களே குறுகுறுன்னு பார்த்தான்ல, சேம் கார் இவன் வீட்டு வாசல்ல நிக்குது. கார்ல நம்ம கேட்ட அந்த பிரேயர் பண்ற மாதிரியான ஆடியோ இன்னமும் இவன் வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே தாங்க இருக்கு. சோ இவன் தான் ஆரம்பத்துல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன். ஹீரோயினுமே அந்த காரை பார்த்துட்டா. அப்ப இவன் வீட்டுக்குள்ள போனா நமக்கு ஏதாச்சும் தேரும்னு சீஃப் கிட்ட போயிட்டு அவன் வீட்டை சர்ச் பண்றதுக்கான வாரண்ட கொடுங்கன்னு கேட்டா, இல்லம்மா நான் ஜட்ஜி கிட்ட பேசிட்டேன், அவங்க கொடுக்க முடியாதுன்றாங்க. அவனே தான் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், 3 மாசத்துக்கு ஒரு தடவை என் வீட்டுக்குள்ள வந்து நீங்க செக் பண்ணிக்கலான்னு கைப்பட எழுதி கொடுத்துட்டான். நடுவுல அவனுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லாம சும்மா சும்மா போய் அவனை நோன்றத ஜட்ஜி ஒத்துக்க மாட்டாருமா, நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அசால்ட்டா சொல்றாரு. இருந்தும் இவன் மேல சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சு இல்ல. ஒருவேளை ஹீரோவுக்கோ இல்ல ஹீரோ பொண்டாட்டிக்கோ இவன் ஆவாத ஆளா இருந்து அதுக்கு பழிவாங்க அவங்க பொண்ணை கட்டியிருந்தா, சோ ஹீரோ பொண்டாட்டி 2 பேரையும் ஸ்டேஷன் வர வச்சு இவன் போட்டோவை காட்டி இவனை உங்களுக்கு தெரியுமா, ரீசெண்டா இவனை பாத்துருக்கீங்களான்னு கேட்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்களேன். மக்கள் எல்லாரும் வாலண்டியரா வந்து ஹீரோ பொண்ணு காட்டுக்குள்ள இருக்காளான்னு தேடிட்டு இருந்தாங்க. அப்போ டயர்டாகி நிக்கிற ஹீரோ மேல ஒருத்த வந்து மோதனான்ல, அதே ஏழ்றதான் இவன். ஹீரோவுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுது. ஆனாலும் இவனை தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டு அன்னைக்கு நைட்டே துப்பாக்கியோட அவன் வீட்டுக்கு கிளம்புறாருங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட அக்கா போலீஸ்க்கு கால் பண்ணி கோத்து விட ஹீரோ அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில படத்தோட ஓப்பனிங் சீன்ல சிரியால ஹீரோ ஒரு ஆபரேஷனுக்காக போயிருந்தாரு. அங்க ஒரு டோரோட லாக்க வெடிக்க வைக்கும் போது சீனை கட் பண்ணிட்டாங்கல்ல, அங்க என்ன ஆச்சுன்றதை ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. டோரை உடைச்சு உள்ள போய் தீவிரவாதிகளெல்லாம் சுட்டு சுண்ணாம்பாக்கிட்டு அடுத்த ஒரு ரூமுக்குள்ள போறப்போ அங்க
அங்க ஒரு தீவிரவாதி ஒரு பொண்ணை பிணைய கைதியா புடிச்சு வச்சிருந்திருக்கான். எல்லாரும் பொண்ணை காப்பாத்தணுமேனு அமைதியா இருந்திருக்காங்க. பட் ஹீரோ மட்டும் அவசரமா தீவிரவாதிய சுடுறான்ற பேர்ல அவனை மட்டும் இல்லாம அந்த பொண்ணையும் சேர்த்து சுட்டாரு. இதுக்கப்புறம் தான் குற்ற உணர்ச்சி தாங்காம ராணுவத்துல இருந்து ஹீரோ ரிட்டையர்டே ஆயிருக்காரு. அந்த பொண்ணுக்கு பண்ண பாவம் தான் இப்ப நம்ம பொண்ணு சாபமா தோத்துதா அப்படின்னு பதறிக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ள போனவரு அவன் பெட்ல யாரையோ படுக்க போட்டிருந்தான்ல, மேல இருக்க போர்வையை எடுக்க போறப்போ அவனே ஹீரோவுக்கு பின்னால வந்து துப்பாக்கி முனையில ஹீரோவை லாக் பண்ணிடுறான். அப்பவும் ஹீரோ உள்ளேயே, நீ என்ன சுட்டாலும் பரவாயில்லடா, இங்க இருக்கிறது யாருன்னு நான் பார்த்தே தீருவேன்னு ஹீரோ போர்வையை விளக்குனா நம்ம எல்லாருக்கும் ஒரு மெகா வாட்ஸ் பல்பு. நம்ம நினைச்ச மாதிரி உள்ள ஆளே இல்லைங்க. சாலா ஒரு பொம்மையை படுக்க போட்டு அதை ஆளா நினைச்சு இவன் பேசி நம்மள ஏமாத்திருக்கான். சரி, இங்க என் பொண்ணு இல்லனா வேற எங்கடா என் பொண்ணை வச்சிருக்க அப்படின்னு ஹீரோ கேட்டு அவனுக்கும் ஹீரோவுக்கும் வெறித்தனமான சண்டை நடக்குது. அவன் ஒரு தடவை ஹீரோவோட இடுப்புல சுட்டுறான். கொதிக்க தண்ணி எடுத்து ஹீரோ மூஞ்சில ஊத்துறான். எல்லாத்தையும் கடந்து ஹீரோ வராரு. பதிலுக்கு ஹீரோ மான் கொம்போன் எடுத்து ஒரே தடவை தாங்க அவன் போட்டிய பதம் பாக்குறாரு. அவன் செத்தே போயிட்டான். டேய் கண் திருஷ்டிக்கு வச்ச மண் பொம்மை, இருடா செத்துறாதரா, என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு சாவுடா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போதே அவன் செத்துறான். அதே நேரம் போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஹீரோ ஒருத்தவனை கொன்ன குத்தத்துக்காக போலீஸ் ஹீரோ அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட இன்னுமுமே ஹீரோவோட பொண்ணு எங்க போனா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமலே இருக்குல்ல. கடைசி வாய்ப்புங்க. இதுக்கு முன்னால ஹீரோயின் ஒரு டெக்னீஷியன் கேட்டிருந்தால, பொண்ணு பாட்டி வீட்டுல இருந்து கிளம்பி கடைசியா அவ லொகேஷன் கட்டான வரைக்கும் அவ எங்கெல்லாம் போனாலும் அந்த டைரக்ஷனோட மேப் எனக்கு வேணும்னு அதை கண்டுபிடிச்சு ஹீரோயினுக்கு போட்டு காட்டுறாங்க. பாட்டி வீட்டுல இருந்து கிளம்பி அந்த லைன் அப்படியே போதுங்க. கொய்யால எதிரே பார்க்காத ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோ பொண்ணு பாட்டி வீட்டுல இருந்து கிளம்பி ஹீரோ கம்பெனிக்கு தாங்க வந்திருக்கா. இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரியவே தெரியாது, யாரும் சொல்லவே இல்ல. அப்ப அங்க தாண்டா ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு ஹீரோயின் பார்ட்னர் 2 பேரும் ஹீரோவோட கம்பெனிக்கு வராங்க. ஹீரோ பொண்ணு காணாம போன நைட்டு, அதாவது அவ இங்க வந்த அன்னைக்கு நைட்டு கம்பெனில வளர்ந்தவன் ஒருத்தன் வேலை செஞ்சான்லங்க, அவன் மட்டும் தான் இருந்திருக்கான். எப்பவுமே கம்பெனில அவன் தான் லேட் நைட் வரைக்கும் இருப்பான். சில மாசத்துக்கு முன்னால வேலைக்கு சேர்ந்தவன் அவன் பொண்டாட்டி புள்ளலாம் அவனை விட்டு போயிடுச்சு. சோ போக இடம் இல்லாம அதிக நேரம் இங்க கம்பெனில இருக்க சோஃபாலேயே தான் படுத்து கிடப்பான். இதை ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டதும் ஹீரோ பொண்ணோட ஜீப்ல சாவி ஒண்ணு கிடைச்சது இல்ல, அது என்ன சாவின்னு இங்க இருக்க ஒருத்தவங்க கிட்ட தெரியுமான்னு கேட்டா, எங்க பாஸோட கேஷ் பாக்ஸோட சாவி தான் அது அப்படின்னு இவன் சொல்ல, சாவியை போட்டு ஹீரோவோட கேஷ் பாக்ஸ் திறந்தா உள்ள பணம்னு எதுவுமே இல்லைங்க. இந்த பாக்ஸ்ல இருந்த பணம் தான் ஹீரோ பொண்ணோட ஜீப்ல இருந்த பணம். சோ இந்நேரம் மேட்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. லவ்வர் காசு இல்லாம அவன் அப்பா கிட்டலாம் அசிங்கப்பட்டான்ல, சோ நம்ம அப்பா காசு எடுத்து அவனுக்கு கிஃப்டா கொடுத்துருவோன்னு தான் அன்னைக்கு நைட் இங்க வந்து ஹீரோவோட பொண்ணு சாவியை போட்டு பணத்தை எடுத்திருக்கா. இதுதான் நடந்திருக்குன்னு ஹீரோயினும் பார்ட்னரும் பேசிட்டு இருக்கும்போது வளர்ந்தவன் வெளியே எங்கேயோ போயிட்டு கம்பெனிக்கு வரான். வா ராஜா பா, உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். நீ அன்னைக்கு நைட்டு கம்பெனில லேட் நைட்டு ஸ்டே பண்ணும்போது ஹீரோ பொண்ணு இங்க வந்தாதானே, ஏன் அதை பத்தி எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேள்வி கேட்க அவன் சமாளிபிகேஷனை பார்க்கணுமே. ஒரு சீன்ல ஹீரோ பொண்ணோட ஜீப்பை செக் பண்ண ஃபாரன்சிக் ஆள் ஒருத்தவர் சொன்னார் இல்ல, ஹீரோ பொண்ணை கடத்தினவன் இல்ல என்னமோ பண்ணவன் கிளவுஸ் போட்டு அதை பண்ணிருக்கதான் அதிக சான்ஸ் உண்டுன்னு. வளர்ந்தவன் எந்நேரமும் கையில கிளவுஸ் தான் போட்டிருப்பான். இப்ப கூட பாருங்க போட்டிருக்கான். ரெண்டாவது ஜீப்புக்கு பக்கத்துல பூட் பிரிண்ட் ஒன்று கிடைச்சதே, அதோட சைஸும் இப்ப வளர்ந்தவன் கைட்டி வச்சிருக்க அவன் பூட் சைஸும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதுங்க. சோ ட்விஸ்டே, இவன் தான் ஹீரோ பொண்ணை என்னமோ பண்ணவன். எதுக்காகனா இவனுக்கு ஹீரோ பொண்ணு மேல காதல், ஆனா அவன் நம்மள லவ் பண்ணாம வேற எவனையோ ஒருத்தவனை லவ் பண்றா. இப்ப அவனுக்காக பணம்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாளா. சரி வாமா நானே உன்னை கூட்டின்னு போறேன் அப்படின்னு ஆசை வார்த்தை பேசி ஹீரோ பொண்ணை பேசஞ்சர் சீட்ல உட்கார வச்சு இவன் தான் ஜீப் ஓரிட்டு போயிருக்கான். அந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டில 2 பேருக்குள்ள தள்ளுமுள்ளாகி ஹீரோ பொண்ணை கொன்னு போட்டான். இது அவனா ஒத்துக்கல. நல்லா கேளம்பாக்கம் கெயின் மாதிரி இருந்துகிட்டு நீ அப்படிதானடா பண்ண அப்படின்னு ஹீரோயினாவே தான் கேக்குறா. உண்மை இல்லனா இல்லன்னு சொல்லிருக்கணும்ல. அதை விட்டுட்டு மாட்டிக்க போறோன்ற பயத்துல டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு க்ரூ டிரைவர் ஒன்னு எடுத்து பார்ட்னரோட தொண்டையிலே குத்திடுறாங்க. தப்பிக்கிறதுக்கான ஒரே ஆப்ஷன் ஹீரோயின் அவனை ஷூட் பண்றது தானே. சோ இருட்டுல டமார்னு ஷூட் பண்ணிடுறா. அவனும் சாவ போறான். பொண்ணுக்கு என்ன ஆச்சு, இவன் என்ன பண்ணான்றத இவனா சொன்னாதானே தெரியும். சொல்றான்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும் போதே சேர்த்து போயிட்டான். பிராங்கா சொல்லணும்னா ஜீப்ல இருந்த ஹீரோ பொண்ணோட ரத்தத்தெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா இவன் அந்த பொண்ணை கொன்னு இருப்பான். அதையும் மீறி இவன் பொண்ணை கொல்லாம அடிப்பட்ட பொண்ணை வேற எங்கேயோ அடைச்சே வச்சிருந்தாலும் எங்க அடைச்சு வச்சேன்னு சொல்ல இவன் தான் உயிரோட இல்லையே. சோ பாத்துக்க ஆள் இல்லாம எப்படியும் அந்த பொண்ணு இறந்து தானே போவா. இதை நம்ம எல்லாம் ஏத்துக்கிட்டாலும் 1 வருஷம் ஆயிடுச்சு, எந்த க்ளூவும் கிடைக்கல. ஜெயில இருக்க ஹீரோ பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு ஏத்துக்கவே மாட்டாரு. என் பொண்ணு உயிரோட தான் இருப்பா, நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவளை தேடிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட சொல்ல, ஏன்டா நீ வேற மென்டல் புன்னகை மாதிரி பேசுற, 1 வருஷம் ஆயிடுச்சு, உயிரோட இருந்திருந்தா அவன் நம்மளை தேடி வந்திருக்க மாட்டாளா. இதான் நிதர்சனம், இதை ஒத்துக்கோ. பொண்ணு போயிட்டான்றதுக்காக நமக்கு இன்னொரு பையன் இருக்கான், அவனை பாத்துக்காம அவனையும் இழக்க போறியா, அதை விட்டு தள்ளுன்னு அட்வைஸ போட்டு போக கிளைமேக்ஸ் இல்லங்க. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன ஹீரோ பொண்ணுக்கு சமாதி எல்லாம் கட்டாங்க. சமாதிக்கு முன்னால போய் நின்னு
போர் வழியா பொண்ணு போயிட்டான்றத மனமாற ஒத்துக்கிட்டு பொண்ணு சமாதியவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க அதோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. பாய்.